நிகழ்ச்சியில் அடுத்த சிறப்பு நிகழ்வாக முதிரை வகுப்பு இலக்கம் நமக்கு முதிரை நிகழ்வதன் பலன்களை சிறப்பாக வழங்கி வரும் முதிரை ஆசான் ஜெயகணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. இன்று நாம் மன அமைதியும் ஆழ்ந்த தெளிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரையை பார்க்க போறோம். இந்த முத்திரையை பார்த்தீங்கன்னா சாலின் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தர் வசிக்கக்கூடிய இடத்துலையுமே, அதுக்கப்புறம் சாலின் டெம்பிள் கும்ஃபுடைய கலையை அற்புதமாக நடத்தக்கூடிய அந்த இடத்துல எல்லாம் முத்திரை அதிகமாக செய்வாங்க. கும்ஃபு கலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான முத்திரைன்னு சொல்லலாம் இந்த முத்திரையை. இந்த முத்திரையை செய்வதனால நமக்கு தெளிவான அமைதி நிலை கிடைக்க தொடங்கும். உள்ளார்ந்த ஆழ்ந்த சிந்தனைக்கு நம்ம போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். காம்னஸ்ன்னு சொல்லக்கூடிய உச்சத்துக்கு போக முடியும். நம்மளுடைய சோலார் சக்கரத்தை இயக்கி சக்தியை பெருக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய முத்திரை இந்த முத்திரை. அந்த முத்திரை எப்படி செய்யறது அப்படின்னா, 2 கைகளையும் ஒரு பயிற்சி மாதிரியே செய்யணும். இடது கையை இப்படி வச்சுக்க போறோம். வலது கையை நீங்க முஷ்டி முத்திரமா இப்படி முஷ்டி முத்திரமா வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு இப்படி வலதுபுறம் இருந்து மெதுவாக அப்படி கொண்டு வரணும். இதை கண்களை மூடி உங்க உள்ளங்கை நோக்கி மெதுவாக கொண்டு வரணும். கொண்டு இது பக்கத்துல வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு காத்து உள்ள போற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். சரிங்களா? அதெல்லாம் ஃபீல் பண்ணி அப்படி மெதுவாக கொண்டு மென்மையா டச் பண்ணி வைக்கணும். சரிங்களா? வச்சுட்டு உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கிட்ட வச்சுக்கிறீங்க. சரிங்களா? வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை மூடி இருக்கணும். அதன் பிறகு இதே முத்திரையை அப்படியே இப்படி திருப்பணும். திருப்பி இப்படி வைக்கணும். சரிங்களா? இப்படி வச்சிருக்கணும். மறுபடியும் இப்படி எடுத்துட்டு திரும்ப வலது கையை இப்படி வச்சுக்கிட்டு இடது கையை மடக்கி அதே பொசிஷன்ல அதே மாதிரி மெதுவாக அப்படி கொண்டு வரணும். கொண்டு வரவே உங்களுக்கு உள்ளங்கையில அந்த காத்து அழுத்தம் வரது தெரியும். நீங்க அடிக்கடி முத்திரை போய் செஞ்சிருந்தீங்கன்னா உங்க உள்ளங்கை உங்க விரல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆற்றல் வாய்ந்ததாக மாறிடும். அப்போ உங்களால் அந்த பிரபஞ்ச சக்தி வரதை ஃபீல் பண்ண முடியும். இப்படி கொண்டு வர அப்படியே உள்ளங்கையில் ஒரு குளிர்ச்சியான காத்து அப்படியே சூப்பராக இருக்கும். சில பேருக்கு சூடாக இருக்கும். அப்படியே அப்படி மென்மையாக நீங்கள் டச் பண்ணி இப்படி வச்சு உட்காந்துருக்கணும். உட்காந்துட்டு மறுபடியும் திரும்ப இப்படி வச்சுக்கணும். சரிங்களா? வச்சு திரும்ப எடுத்துட்டு இப்படி கொண்டு வச்சுட்டு அதன் பிறகு வணக்கம் முதல் சொல்லி முடிச்சிடணும். ஸோ இந்த முத்திரையை பார்த்தீங்கன்னா கண்களை மூடிக்கிறோம். மறுபடியும் செய்கிறேன். கண்களை மூடிட்டு மெதுவாக அப்படியே கொண்டு வர்றீங்க. கொண்டு உள்ளங்கையை டச் பண்ணி வைக்கிறீங்க. வச்சுட்டு உங்கள் மூச்சை கவனிக்கிறீங்க. கவனிச்சுட்டு அப்படியே கைகளை திருப்பி வச்சு உங்கள் மூச்சை கவனிக்கிறீங்க. கவனிச்சுட்டு மறுபடியும் கொண்டு வர்றீங்க நெஞ்சு குழிக்கிட்ட. திரும்ப வலது கை இப்படி வச்சு இடது கை மூலமாக மெதுவாக கொண்டு இப்படி வச்சுட்டு உங்கள் சோலார் பிளக்ஸ்னு சொல்லக்கூடிய நெஞ்சுக்குழி சக்கரத்துக்கிட்ட வச்சுருக்கீங்க. அனகதா சக்கரத்துக்கிட்ட வச்சுட்டு திரும்ப திருப்பி இப்படி வச்சுக்கிறீங்க. அதன் பிறகு மறுபடியும் இப்படி முத்திரை ரிலீஸ் பண்ணி வணக்கம் சொல்லிட்டு மெதுவாக உங்கள் கண்களை திறந்து நீங்கள் இந்த முத்திரையிலிருந்து வெளியே வரீங்க. இந்த முத்திரையுடைய தன்மை என்னன்னா, நம்முடைய மனசை அமைதிப்படுத்தக்கூடிய தன்மை. அதுபோல பஞ்சபூத சக்தியுமே நமக்குள்ள சோலார் பிளெக்ஸ்குள்ள கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் வாய்ந்த முத்திரை. இந்த முத்திரை உள்ளங்கை வழியாகவே உங்க பஞ்சபூத சக்தியோட ஆற்றல் உள்ள போடுவதனால ஃபீல் பண்ண முடியும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை பெறுவதனால உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற எல்லா எதிர்மறை எண்ணங்களும் காணாமல் போயிடும். நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக உள்ள வரும். நோய் தீர்க்கும் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி வாய்ந்த முத்திரையா இருக்கும். இந்த முத்திரைக்கு பேர் பார்த்தீங்கன்னா சம்பாலா முத்திரைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சம்பாலா சீல்டு முத்திரைன்னு சொல்லுவாங்க. சம்பாலா முத்திரை அல்லது சம்பாலா சீல்டு முத்திரைன்னு சொல்லக்கூடியது. இந்த முத்திரையை நீங்கள் நிதானமாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா? நிதானமாக செஞ்சு நீங்கள் அந்த கவுண்டிங் வைக்கிறதுக்காக ஒரு 21 மூச்சு அல்லது 27 மூச்சு நீங்கள் உள்ள எடுத்து விட்டுட்டு அப்படியே நீங்கள் அடுத்த கைக்கு மாற்றிக்கலாம். அப்படி மாற்றுறது மூலமாக ரொம்ப பெரிய ஆற்றல் கிடைக்கும். இந்த முத்திரை நீங்கள் எந்த இடத்துல அமைதியாக நீங்கள் ஒரு மனசு ஃபீல் பண்ண ஆசைப்படுறீங்களோ அங்கே நீங்கள் உட்காந்து செய்ய முடியும். முடிஞ்ச அளவுக்கு பத்மாசனத்தில் உட்காந்து செய்யறது, வஜ்ராசனத்தில் உட்காந்து செய்யறது. அதுபோக படுத்துக்கிட்டே தான் இருக்கிறவங்கன்னா படுத்துக்கிட்டே நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கலாம். ஏதாவது ஒரு பார்க்கில், அதுக்கப்புறம் மரத்துக்கு கீழே உட்காந்து பறவைகளோட சத்தத்தில் உட்காந்து செய்யறதுல இந்த முத்திரைக்கு ஒரு அற்புதமான ஆற்றலை கொடுக்கும். உங்களுக்கு புத்தருடைய அனுபவத்தை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த முத்திரை நீங்கள் செய்யும்போது அந்த ஃபீல் நீங்கள் உணர முடியும். அப்படி ஒரு ஆழமான அமைதி நிலையும் நீண்ட ஒரு நிம்மதியினுடைய தன்மையை உடம்பு முழுக்க பரவிக்கிற சக்தியை உணர்வதற்கான ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த சம்பாலா சீல்டு முத்திரை. செஞ்சு பாருங்க. மிக அற்புதமான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும்.
இந்த முத்திரை செய்த அனைத்து அன்பர்களுக்கும் கற்றுக் கொடுத்த எனக்குரிய குருநாதர்களுக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் குருபாலயருக்கும் ரோட்டசங்க நண்பர்களுக்கும் இங்கு கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் மிகுந்த நன்றி. குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கய்யா, நன்றி. சிறப்புங்கய்யா. சிறப்பான ஒரு முத்திரையும் அதன் பலன்களையும் நமக்கு வழங்கிய ஆசான் மேகன ஐயா அவர்களுக்கு தொழில் சார்பாக மனமான நன்றிகள். நன்றிங்க, நன்றிங்க. நன்றிங்க.